கும்பலக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பலக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு எப்பொழுது புதன் யோகத்தை செய்கிறார்? புதனை பொறுத்த வரைக்கும் 5-8க்கு அதிபதி. 5ஆம் இடத்தின் மூலியமாக ஜாதகருடைய மனநிலைமை எப்படி இருக்கோ, முன்னோர்களால் ஆதாயம் உண்டா, முன்னோர்கள் சொத்துக்களால் ஆதாயம் உண்டா, எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பார்கள், கிரியேட்டிவ் ஸ்கில், இதெல்லாம் 5ஆம் இடம் கொடுக்குது. அதுபோல 8ஆம் இடத்தின் மூலியமா இடமாற்றம், தூரதேச வாழ்க்கை, தூரதேச பயணங்களை பற்றி எல்லாம் சொல்றார். வெளிநாடு வாழ்க்கை எல்லாம் சொல்றார். எதிர்பாராத பெரும் சொத்துக்கள். அதே இடத்துல ஆயிலையும் சொல்றார், நஷ்டத்தை சொல்றார். இப்ப புதன் நன்மை பண்ணணும். இந்த 2 ஆதிபத்தியத்தின் மூலியமா நல்லதை அனுபவிக்கணும். கும்பலக்ன ஜாதகர்னா புதனை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும். எந்த வீட்டு ஆதிபத்தியத்தை பெற்றால் ஸ்தான பலத்தை இழக்காம அமர்ந்து அந்த கும்பத்தோடு, அதாவது அந்த கும்பத்திற்கு லக்னாதிபதியான விரையாதிபதியான சனியினுடைய தொடர்பை பெற்றிருப்பது மற்றும் சுக்கிர தொடர்பு. சனி சுக்கிர தொடர்பை பெற்ற புதன் நன்மையை செய்கிறார். ஏன் 12ஆம் அதிபதி எடுத்துக்கிறோம்? 8-12க்கு அதிபதி. நிறைய கும்பலக்ன ஜாதக புதன் நல்லா இருக்கும். கூட அந்த சனி தொடர்பில் இருக்கவங்க வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கை, பூர்வீகத்துல வளர்ச்சியா இருந்திருக்காது, கௌரவ பெயர் புகழே இருந்திருக்காது, வெளியே போய் வெற்றி பெறுவார்கள். அப்ப இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை எடுக்காம சனி சுக்கிர தொடர்புல இருந்தா கும்பத்திற்கு யோகம்.